வணக்கம் மக்களே. உங்கள் அனைவரையும் ருக்மிணி நாவல்ஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். சிறுகதையின் பெயர் வரமாய் வந்தவனே. ஆசிரியர் பெயர் ருக்மிணி. கதையின் ஒளியாக நான் ஆர்ஜே ஆனந்தி. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வரமாய் வந்தவனே. கதிரவன் மெல்ல மெல்ல வெளிவர தொடங்கினான். சாந்தினி எழுந்து குளித்து தன் அன்றாட வேலைகளை ஆரம்பித்திருந்தாள். மனதில் குடிக்கொண்டிருக்கும் வெறுமையை போக்க தனக்கு மட்டும் கேட்கும் குரலில் பாடல் ஒன்றை முணுமுணுத்து கொண்டே இருப்பது அவள் வழக்கம். கொஞ்சம் மைனாக்களே என்று சாதனாவின் குரலில் வைரமுத்து எழுதிய வரிகளுக்கு உயிர் கொடுத்து தனக்கு தானே பாடிக்கொண்டிருந்தாள். அதிகாரம் எல்லை கடந்த குரலில் அத்தை சித்ரா கத்திக்கொண்டே வந்து சாப்பிட உட்கார, நைட்டு நீங்க சொன்ன மாதிரி இட்லியும் சட்னியும் தான் அத்தை. சரி, பரிமாறு. அவர் சாப்பிடும் வரை அருகில் இருந்து பரிமாறியவள், இன்னைக்கு நான் வெளியில போறேன், நீ ஏதாவது சமைச்சு சாப்பிடு. சரிங்க அத்தை. அவர் எழுந்து போகவே உட்கார்ந்து 2 இட்லி சாப்பிட்டவளுக்கு சித்ரா தன் தம்பி மகளை வரவேற்கும் சப்தம் கேட்டு தட்டுடன் எழுந்து சமையலறைக்குள் சென்றாள். வரும் என்று தெரிந்த புயல் இன்றைக்கு வந்துவிட்டது. பாவா, புவனா, எப்போ ஊருக்கு வந்த? நான் எப்போ வந்தா உங்களுக்கு என்ன? நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க அத்தை என்றாள் புவனா. ஏண்டா கோவப்படுற? அந்த டைமில் அத்தையால் ஒன்றுமே பண்ண முடியலை. அதான் மாமா சொன்னதுக்கு தலையாட்டி அவனுக்கு இந்த கழுதையை கட்டி வச்சேன். அது சரி, ஆனால் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாமல் இன்னும் எதுக்கு வீட்டில் வச்சுருக்கீங்க? அதான் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு மாமா இறந்துட்டாங்கல்ல, புது மருமக மேலே பாசம் வந்துருச்சாக்கும். இல்லைடா, அப்படியெல்லாம் இல்லை. வினோத் கூட இவளை பிடிக்காம தானோ என்னவோ வெளிநாட்டுக்கு போயிருக்கான். அவன் வர 6 மாதம் ஆகும். அது வரை இவளை வச்சுட்டு துரத்தி விடலான்னு தான் இருக்கேன். அது வர சம்பளம் இல்லாமல் வேலை செய்வா, எனக்கு துணையாக இருக்குமில்ல. தன் அத்தையின் முகமூடி கிழித்த நொடி சாந்தினியின் இதயம் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. புவனாவைத்தான் வினோத்துக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டேன். ஆனால் உன் மாமா சாக போறேன்னு தெரிஞ்சதும் அவளை அவன் தலையில் கட்டி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அவளை பிடிக்காம நாட்டை விட்டு போயிட்டான். நடந்தது நடந்து போச்சு. அவன் திரும்பி வந்ததும் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எப்படியாவது அவன் மனசை கரைக்கப்பாரு என்று சொன்ன அத்தை முழுக்க முழுக்க வேஷம் பூண்டிருந்தது இப்போது புரிந்தது. இவள் சிந்தனையை களைத்து புவனா இவளை அழைத்த சத்தத்தில் கண்களை துடைத்தபடி அவர்கள் முன்னால் போய் நின்றாள். அண்ணா, அதை கழுதனி, உனக்கு ஏன் அத்தா புருஷனா? கொன்னுடுவேன் உன்னை. சின்ன வயசில் அம்மா அப்பாவை காவு கொடுத்துட்டு நின்ன தங்க இடம் கொடுத்தா எங்கள் அத்தை இப்போ என்னடானா என் வாழ்க்கையவே காவு வாங்கியிருக்கு. ஆத்திரத்தில் கத்தியவள் சாந்தினியின் கழுத்தை பிடித்து நசுக்க, விடு விடு புவனா, செத்துட போறா. சாவட்டும் அத்தை, என் வாழ்க்கையை பறிச்சுட்டு எப்படி வாழ்றா பாருங்க. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சொன்னா கேளு புவனா, அவளை விடு. அப்படின்னா இப்போவே இந்த நிமிஷமே இவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. சரி சொல்கிறேன், நீ விடு. அவள் கழுத்தை விட இருமலும் கண்ணீரும் போட்டி போட்டு கொண்டு வந்தது. சாந்தினி, நான் போறேன், என்ன ஒன்று பண்ணிடாதீங்க என்று அழுதாள். பேச்சை விட்டுட்டு கிளம்புடி என்று அவள் அதிகாரமாய் கத்த, அப்படியே நடந்தவள், அத்தான் கட்டின தாலியை கலட்டிட்டு போ. முடியாது, அதை மட்டும் செய்ய சொல்லாதீங்க ப்ளீஸ். தாலியை இறுக்கி பிடித்து கொண்டு கதற, என்னடி ப்ளீஸ்? கலட்ட சொன்னவளோ பிடுங்கி எடுத்திருந்தாள். 10 வயதில் ஒன்றுமே இல்லாமல் தன் தாய் மாமன் கைப்பிடித்து கொண்டு இந்த வீட்டுக்குள் வந்தாலே, அதுபோல வெறும் கையுடன் வெளியேறியிருந்தாள். துணைக்கு அந்த தாய் மாமன் கூட இல்லை. ஒருவேளை மாமா அத்தானுக்கு என்னை கட்டி வைக்காம இருந்திருந்தா வேலைக்காரியா அந்த வீட்டில் இருந்திருக்கலாம். இப்போ எங்கே போகிறது, எப்படி போகிறதுன்னு தெரியல. மனதில் 1000 சிந்தனைகள் மாறி மாறி வர, எங்கே போகிறோம், எங்கு நடந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட தெரியாமல் சென்று கொண்டே இருந்தாள். இவளின் வெறித்த பார்வையும் தன்னிலை மறந்த நிலையும் 2 மனித ஓநாய்கள் கண்ணில் பட பின்தொடர்ந்து சென்றன. அவை ஒரு ஒதுக்குப்புறம் தென்படும் வரை தொலைவில் தென்பட்ட பாலடைந்த வீட்டை காட்டிய ஒருவனோ, விட்டுடாத அவளை என்ற சத்தத்துடன் இவள் கையை பிடிக்க, மற்றவனும் மற்ற கையை பிடித்து மட்டும்தான் தெரியும் அவளுக்கு. ஓநாய்கள் வேட்டையாடியதெல்லாம் அவள் மயக்கத்தில் இருக்கும்போது. அவளோ அடுத்து கண்முழித்த போது நன்றாக இருட்டியிருக்க, தான் எங்கே இருக்கிறோம் என்று புரியாமல் முழித்தவளுக்கு எல்லாம் ஞாபகம் வர, உடம்பு அசதியும் எழுந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு சோர்வும் வலியும் இருந்தது. மயக்கத்தில் நடந்தது என்னவாக இருக்கும் என்று புத்தியில் உரைக்க,
உடைந்து கதறிவிட்டாள். இப்போ இங்கிருந்து போகணும், மறுபடியும் அவனுக்கு வந்தாலும் வருவானுங்க என்று நினைத்த அடுத்த நொடியே மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு எழுந்து ஓட ஆரம்பித்தாள். சிறிது தூரம் ஓடியவள் ஒரு கடையின் முன்னால் அடிபட்ட பறவையாய் உணர்வற்று விழுந்தாள். சப்தம் கேட்டு கடையிலிருந்த இருவர் வந்து தண்ணீர் தெளித்து எழுப்பிவிட்டார்கள். நீங்க யாரு, எங்க போறீங்க என்று கேட்க, என் பேரு சாந்தினி. இங்க பாருங்க, இது எங்க ஹோட்டல் தான், உள்ள வந்து சாப்பிடுங்க. சாப்பாடு வேண்டாம் என்றவளிடம், எங்க போறீங்க மறுபடியும் அவர் கேட்க, நான் எங்க போறதுன்னு தெரியாம தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன் என்று அழுதே கூறினாள். அண்ணா, இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம், ஆட்டோவை எடுங்க அண்ணா என்றால் அங்கு இருந்த சுதா. வேணாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? சிரமமெல்லாம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறோம், வாங்க சொன்னவன் வண்டியை எடுக்க அடுத்த சில நிமிடங்களில் அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அவங்களுக்கு யாருமே இல்லை, நாங்களும் கஷ்டத்தில் இருக்கோம், தயவு செஞ்சு போலீஸ்னு எல்லாம் சொல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். சுதாவின் அந்த கெஞ்சலுக்கு இல்லாத மதிப்பு சிவா டாக்டர் கையில் திணித்த சிறு தொகை பணத்திற்கு இருந்ததால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவளுக்கு சிகிச்சை நடந்தது. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன், இனி எங்கே போகிறதுன்னு தெரியலையே நினைத்து கொண்டிருந்தவள் தோளை தொட்டாள் சுதா. என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன். எங்கே போக போகிறீங்க? தெரியலையே, எங்கள் கூட தங்குறீங்களா? வேணாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் இப்படியே எங்கேயாவது போகிறேன். உங்களை தனியாக அனுப்ப மனசு வரல, எங்களுக்கு சிரமம் ஒன்றும் இல்லை, எங்கள் கடைக்கு பின்னால் தான் எங்கள் வீடு, அம்மாவும் நானும் அண்ணனும் தான், வீடு சின்னது தான், ஆனால் சமாளிச்சுக்கலாம் வாங்க. இல்லை அது அது சரி வராது. தயங்கி நின்றவளை தரவென்று தன் வீட்டுக்கு இழுத்து கொண்டு போனாள் சுதா. சிவாவிடம் சொல்லி தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள். இதுதான் எங்கள் அம்மா, எழுந்துக்கவோ பேசவோ முடியாது, நம்ம பேசுறது புரியும். கட்டிலில் ஓய்ந்திருந்தது ஒரு உருவம். 1 வருஷமா இப்படித்தான் இருக்காங்க. இவங்கள பார்த்துக்க நான் தான் காலேஜ் படிப்பை விட்டுட்டேன். இவங்களை கவனிச்சுக்கிட்டு மற்ற நேரங்களில் சும்மா இருக்க முடியாமல் இந்த கடையை ஆரம்பித்தேன். அண்ணா ஆட்டோ ஓட்டுறான், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இந்தாங்க என் ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு சைஸ் சரியாக தான் இருக்கும். ஏதோ பல நாள் பழகியவள் போல அவள் நடந்து கொண்டது சாந்தினியின் மனதுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. மாலையில் மாவாட்டி கொண்டிருந்தவர்களிடம், நான் இதை செய்கிறேன், நீங்கள் வேற ஏதாவது வேலை செய்யுங்க. ஓகே பிடிங்க, நான் சட்னிக்கும் சாம்பாருக்கும் ரெடி பண்ணுறேன். இயல்பாக வேலைகளை பிரித்து செய்த இருவரையும் ஒரு புன்னகையுடன் பார்த்திருந்தான் சிவா. அடுத்து வந்த நாட்களில் சுதாவின் அம்மாவை கூட கவனித்து கொண்டாள் சாந்தினி. அவர்களுடன் இயல்பாக ஒன்றிவிட்டாள். அன்று இரவு சாப்பிடும்போது, சுதா, நீங்கள் மறுபடியும் காலேஜ் போங்க, நான் அம்மாவையும் கடையையும் கவனிச்சுப்பேன் என்று சாதாரணமாக சொல்ல புரியாமல் முழித்தனர் அண்ணனும் தங்கையும். என்ன பார்க்குறீங்க, எப்படியும் என்னை இங்கேருந்து போக விட மாட்டீங்க, சும்மா இருக்க நான் அம்மாவை பார்த்துக்க மாட்டேனா? என் மேலே நம்பிக்கை இல்லையா? பாதியில் நிறுத்தின படிப்பை நீங்கள் படித்து முடிங்க, படிப்பு ரொம்ப முக்கியம், அது இல்லாததுனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கேன் என்று அர்த்தத்துடன் கூறினாள். நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்கள் எனக்கு பண்ணின உதவிக்கு நான் பண்ண போகிறது ஒன்றுமே இல்லை சுதா. நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் இன்னைக்கு என்ன ஆகி இருப்பேன்னு நினைக்கவே பயமாக இருக்கு. சொல்லும்போதே அவளின் உடம்பு நடுங்கி அடங்கியது. என்ன உங்களில் ஒருத்தியாக நினச்சிங்கன்னா நான் சொல்கிறத கேளுங்க. பணம் வாங்காமல் நிறைய பேரோட பசியை போக்கியிருக்கீங்க. இந்த வருமானத்தை நம்பி கடையில் வேலை செய்கிற அந்த பையன் கூட இருக்கான்ல, அதனால இதை விட வேண்டாம். நான் கடையை நடத்துகிறேன், முடியலன்னா சொல்கிறேன். அழகாக ஓடி முடிந்தது 2 வருடங்கள். கடை கொஞ்சம் பெரிய அளவில் முன்னேறி இருக்க கலைத்துறையில் பயின்ற சுதாவும் படிப்பில் நல்லபடியாக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெற்றாள். அம்மாவின் உடல் நிலையில்தான் எந்த முன்னேற்றமும் இல்லை. அன்று காலை சவாரி சென்ற சிவா திரும்பி வந்து, சாந்தினி, ஒரு லஞ்ச் ஆர்டர் வந்திருக்கு, 20-30 பேருக்கு சாப்பாடு வேணுமா? இன்னைக்கா? இல்லை, புதன்கிழமைக்கு. கண்டிப்பாக பண்ணிடலாம். என்னென்ன வேணும்? அதெல்லாம் நான் இன்னும் கேட்கல, உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். யார் கேட்டாங்க? மெயின் ரோட்டில் இருக்குல்ல, ஆர்கேன்னு ஒரு சின்ன கம்பெனி, அதில் வேலை பார்க்குற மேனேஜர் போன வாரம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட வந்திருந்தார் போல.
இங்கே சுத்தமாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுன்னு அவர் கம்பெனி மீட்டிங் வரவங்களுக்கு இங்கேயே லஞ்ச் ஆர்டர் பண்ணலாம்னு சொன்னாராம். எம்டி கூட ஓகே சொல்லிட்டாராம். இங்கே வந்திருந்தவரே என்னை பார்த்துட்டு கேட்டார். சரி, சமைச்சு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் என்னென்னு கேட்டுட்டு சொல்லுங்க, அப்புறம் லிஸ்ட் போட்டு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். தடபுடலாக சமையல் செய்து கடையில் வேலை செய்யும் சிறுவனை அம்மாவிற்கு துணையாக வைத்து விடுமுறையில் இருந்த சுதாவையும் அழைத்து கொண்டு கிளம்பி போனவளை அந்த நிறுவன வாசலில் இறக்கிவிட்ட சிவா, நீங்க உள்ள போய் எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுங்க, அவங்களே பரிமாறிக்குவாங்க. நான் இன்னும் அரை மணி நேரத்தில் வரேன், உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போகிறதுக்கு சொன்னவன் கிளம்ப இருவரும் உள்ளே சென்றனர். மேனேஜர் வந்து அழைத்து சென்று இடத்தை காட்டி ஒழுங்குபடுத்த சொன்னவர் இவர்கள் வேலை முடிக்கவும் கொடுக்க இருந்த மீதி பணத்தை கொடுத்துவிட வாசலுக்கு வந்து சிவா வரும் வரை காத்திருந்தார்கள். அப்போது சாந்தினி என்ற பரிச்சயமான குரல் சற்றிருந்து திரும்பி பார்த்தவரின் வாய் மெதுவாக உச்சரித்தது, அத்தான். எங்க போன நீ? எப்படி இருக்க? சாந்தினி, யார் இவரு? வினோத் தான். ஓ, உனக்கு தாலி கட்டினாரே அவரா? ஆமா என்று தலை அசைக்க கேலியாக அவனை பார்த்து வைத்தாள் சுதா. இது யாரு சாந்தினி? நான் இவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கேன் என்று சொல்லி முடிக்க சிவாவின் வண்டியில் ஏறி வீடு வந்து சேர்ந்து விட்டாள். இதயம்தான் மத்தளம் கொட்டும் உணர்வு போல அவளையே பார்த்து வந்தவன் அங்கே விசாரித்து தகவல் வாங்கி கொண்டு உடனே சிவாவின் வீட்டு வாசலில் நின்றான். மதியம் உண்ணும் போதே சுதா அங்கு நடந்ததை சொல்லி இருக்க கதவு தட்டும் சப்தம் கேட்டு போய் பார்த்த சிவாவுக்கு புரிந்துவிட்டது. சுதா சொன்னது இவனைத்தான் என்று. சாந்தினி இருக்காளா? நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, உட்காருங்க. உள்ளே சென்றவன் அவளை அனுப்பிவிட்டு உள்ளே இருந்து கொண்டான். இருவருக்கும் இடையே போகக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு. எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏன் சாந்தினி, என்னதான் உங்களுக்கு பிடிக்காதுல? மாமா சொன்னதுக்காக தாலி கட்டிட்டு அவர் இறந்ததும் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. நான் திரும்பி வர வரைக்கும் இருக்காம நீ ஏன் வீட்டை விட்டுட்டு வந்த? தாலியை கூட கழட்டி போட்டுட்டு ராத்திரி அம்மாவுக்கு தெரியாம ஓடி வந்திருக்க. கோபமாக அவன் சொல்ல, என்னது சாந்தினி ஓடி வந்துட்டாங்களா? உங்க மாமா பொண்ணு தான் அவங்கள வெளியில துரத்தி விட்டுட்டாங்க. சீறி கொண்டு வந்து வெளியே கத்தினாள் சுதா. என்ன சொல்றீங்க, புரியல எனக்கு என்று அவன் கேட்க அனைத்தையும் சொல்லி முடித்து சாந்தினிக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுபாசப்படுத்தினாள் சுதா. அம்மா பொய் சொல்லியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல, நான் நம்பிட்டேன். இப்போ அம்மா இப்படி இருக்காங்கன்னு கேட்கவே மாட்டியா நீ? எதுக்கு கேட்கணும்? அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாத்தனார் பொண்ணு இல்லை, ஒரு மனுஷியா கூட இவங்கள உங்கள் அம்மா ட்ரீட் பண்ணலையே. ஆத்திரமாக சுதா சொல்ல, ஆமாம், அதனால தான் அவங்க இப்போ உயிரோடு இல்லை. நான் வெளிநாட்டிலேருந்து வந்த அப்புறம் அம்மா சொன்னதை கேட்டு புவனாவை கல்யாணம் பண்ணேன். எங்கள் பொண்ணு பிறந்து கொஞ்ச நாள்லேயே அம்மாவுக்கும் புவனாவுக்கும் சண்டை வந்து அவங்கள மாடியிலேருந்து தள்ளி விட்டுட்டா. அவங்க படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அப்புறம் போலீஸ் கேஸ்க்கு பயந்து அவளும் ஊரை விட்டு ஓடிட்டா. கொஞ்ச நாளில் அம்மாவும் இறந்துட்டாங்க. இப்போ நானும் என் பொண்ணும் அனாதையாக இருக்கோம். அதான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போகலாம்னு வந்தேன். அவன் சொன்னதை எல்லாம் கதை போல கேட்டுக்கொண்டிருந்தவள், யாரை கூட்டிகிட்டு போகிறது? இப்போ கூட உங்கள் தேவைக்கு தானே கூட்டிகிட்டு போக வந்தீங்க. நான் உங்கள் கூட வருவேன்னு எப்படி எதிர்பார்த்தீங்க? நான் உன் புருஷன் தானே. நீங்கள் என்ன பைத்தியமா? தாலி கட்டிட்டு என்னை தவிக்க விட்டுட்டு போனீங்க. அவள் தாலியை பிடுங்கிக்கிட்டா, இப்போ வந்து புருஷன்னு சொல்கிறீங்க. தாலி கட்டிட்டு திரும்பி கூட பார்க்காத நீங்கள் புருஷனா? செத்தாலும் மறுபடியும் அந்த நரகத்துக்குன்னு நான் வரவே மாட்டேன். என்ன சொல்கிற? அங்கே இதை விட வசதியாக தானே இருந்த. எது? மாமாவுக்கு தெரியாமல் உங்கள் அம்மா என்னை தங்க வச்ச எலியும் பூச்சியும் இருக்க ஸ்டோர் ரூமில் தானே? அந்த வீட்டில் எனக்கு இத்தனை வருஷம் கிடைக்காத சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாமே இங்கே இருக்குது. என் அம்மாவுக்கு செய்யாத கடமைகள் செய்கிறதுக்கு இன்னொரு அம்மா இங்கே இருக்காங்க. மாற்று துணி கூட இல்லாமல் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி நான் எப்படி இவங்கக்கிட்ட வந்து சேர்ந்தேன்னு தெரியுமா? இவங்க அன்னைக்கு இல்லைன்னா உங்கள் முன்னாடி நின்று பேச நான் இருந்திருக்கவே மாட்டேன் என்று அவள் அனைத்தையும் சொல்ல அதிர்ந்தே விட்டான் வினோத். அது மட்டும் இல்லை, நான் இங்கே வந்து அடுத்த 2 வாரம் ராத்திரியெல்லாம் வண்டி ஓட்டி அதில் வந்த பணத்தில் எனக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க இவங்க அண்ணன். கற்பப்பறி கொடுத்து சின்ன பின்னமாகி வந்த என் மானத்தை மறைக்க துணி வாங்கிறதுக்காக 2 வாரம் தூங்காமல் உழைச்சிருக்காங்களே. அதுக்காக நான் காலம் பூரா கடன்பட்டு இருக்கேன்.
அவளுக்கு தெரிந்து விடாமல் தன் சாதாரணமான தொழில் செய்வது போல பணம் சேர்த்து துணி வாங்கியதை அவள் அறிந்து வைத்து சொன்னது அதிர்ச்சிதான் சிவாவிற்கு. அதுக்குன்னு அதை விட அதிகமாக நம்ம பணத்தை கொடுக்கலாம், நீ எங்கூட வந்துரு. முடியாது. எதுக்கு பணம் கொடுக்க போறீங்க? அவங்க எனக்கு அந்த நேரம் செஞ்ச உதவிக்கு உங்கள் சொத்து மொத்தமாக கொடுத்தாலும் இவங்களுக்கு பத்தாது. இங்கே இவர்களின் வாக்குவாதம் பெருக உள்ளே இருந்து வெளியே வந்த சிவாவிடம், அண்ணா அவனை போக சொல்லு, அவனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கு என்று சுதா சொல்ல, நானும் அதுக்கு தான் வந்தேன். போதும் சார், நீங்கள் கிளம்புங்க. அவளுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன், அவளை என் கூட அனுப்புங்க. அப்படியா, இருங்க வரேன் என்று உள்ளே சென்றவன் பின்னால் ஓடிய சுதா, என்ன பண்ணுறனா, சாந்தினி அனுப்ப போறியா என்று கேட்க, இல்லை, இனி அவ எங்கேயும் போக மாட்டா, போகக்கூடாது என்றவன் பூஜை அறையிலிருந்த தன் தாயின் தாலியை எடுத்து வந்து சாந்தினியின் கழுத்தில் கட்டியிருந்தான். அவள் என்ன என்று உணரும் முன் 3 முடிச்சிட்டவன், இப்போ இவ என் பொண்டாட்டி, இப்போ கூட வெளியே போக முடியாதுன்னா இங்கே இருங்க, கல்யாண விருந்து சாப்பிட்டுட்டு போகலாம், என் பொண்டாட்டி கைப்பக்குவம் செம்மையா இருக்கும் படு நக்கல் குரலில் அவன் சொல்ல வினோத் வெளியேறி சென்று விட்டான். அண்ணி என்று கூவலுடன் சுதா அவளை அணைக்க, கொஞ்சம் சும்மா இரு சுதா என்று அவளை விலக்கி, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க என்று சிவாவை கேட்டாள். ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா சாந்தினி? பன்மைக்கு மாறியது வார்த்தைகள். ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி உங்ககிட்ட வந்தேன்னு. இடையிட்டவனோ, மறக்க வேண்டிய சாக்கடாது, எத்தனை வருஷம்தான் நினச்சிக்கிட்டே இருக்க போற? கொஞ்ச நாள் கழிச்சு உன்கிட்ட பேசி உன் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் எனக்கு விருப்பம். அதான் சுதா சந்தோஷப்படுவான்னு தெரிஞ்சும் அவகிட்ட கூட சொல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு உன் அத்தா என்னை சோதிக்கவே வந்தான் போல என்றவன் ஒரு நொடி, ஒருவேளை உனக்கு உண்மையாகவே என்னை பிடிக்கலையா சாந்தினி? ஆழ்ந்து பார்த்து கேட்டான். அப்படி இல்லை, உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் நான் தான் உங்களுக்கு தகுதி இல்லாதவ. அட போங்க நீ, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? அவன் நியூ ட்ரெண்டு அப்படிங்கிற பேரில் தான் சொந்த பொண்டாட்டியை அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்குறான். உங்களுக்கு நடந்த கொடுமையை தடுக்க கூட முடியாமல் மயக்கத்தில் தானே இருந்தீங்க. அது எப்படி உங்கள் தப்பாகும்? அது ஏதோ தூக்கத்தில் வந்த கனவு போல தான் கடந்து வரணும். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டியவங்க நீ என்று சொன்னவளை இறுக்கி அணைத்து கொண்டாள். வா சாந்தினி, அம்மா கிட்ட சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அண்ணா, இந்த வீக்கெண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டின்னர் ஒன்று ரெடி பண்ணுவோமா? பண்ணிடலாமே சொன்னவன் சாந்தினியுடன் பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு நடந்தே போகலாம் என கூற, அவளின் ஒற்றை கரம் பற்றியவன் மொத்த வாழ்வையும் ஒப்படைத்து நிம்மதியாக ஆரம்பித்தாள் பயணத்தை. அவள் வாழ்க்கையும் இனிக்கும் இனிமேல் அவனோடு. சுபம். ஓகே மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி புது சுவாரஸ்யமான கதைகளுக்கு பிரதிலிப்பில் நம்ம ஆத்தர் ருக்மிணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.